டு லலித் அண்ட் பிரியங்கா யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்க டெஸ்டினேஷன் இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்க டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்னோ தான். அகைன் ஸ்னோ ஸ்னோ ஸ்னோ. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு என்டையர் லேக்கே வந்து ஃப்ரோஸ் ஆகிருக்க போது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 15 minutes வாக். இப்போ நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து போர்டு எல்லாமே வச்சுருக்காங்க, ரோடு க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம நடந்து தான் போகணும், நிறைய பேர் வராங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப். நம்ம வந்து ஒரு 10 பேர்கிட்ட போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் லொக்கேஷன். இங்கே தான் நம்ம வந்து இப்போது ஒரு குட்டி வாக் பண்ண போகிறோம். சொல்லு பூஜா, எப்படி இருக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. அப்படியே பார்க்க இன்னும் பார்க்கலாம், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்லாம் தோணுதா? ரித்து, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறியா? கொடுத்துரு. ஆமாம், வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃப்ரீ கிஸ். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஹாய், நீங்களா? நீங்க இங்கயா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லு ஹிதேஷ், எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ, என்னாச்சு? ஐயோ, அடிபட்டுச்சா? கேட்டீங்கல்ல, மரத்து வந்து அச்சச்சோ, பொண்ணு காதுலயே வந்து சரியான அடி. சரியான அடி. என்ன காதல்? ஏய் டேய், சீரியஸாடா? யாருமே நாங்க பின்னாடி செம்பு வந்துட்டா, செம்பு வந்து பால் எடுத்து அடிக்கிறாருன்னு நினைச்சோம். ஆனா அவ்வளோ ஃபோர்ஸா வந்து அடிச்சது. ஆமா, ஓகேவா? வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. பால் மாதிரி வந்து அடிச்சு வெடிக்குது காது கிட்ட. நீங்க இது போட்டுக்கோங்க. எப்பறா காது பிடிச்சு நடந்தியா? மேல இருந்து எப்பறா? அது எக்ஸாக்ட்டா இப்போ நானு பிரகாஷ் அந்த நடுவுல சரியா கரெக்ட்டா அவன் காதுல வந்து விழுந்துச்சு. அப்படியே கடி கலங்கிட்டான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம கூட வந்தவருக்கு அடிபட்டுருச்சா? ஆனா வந்து ஆமா. டேய், ஓகே தானடா? ஓகே ஓகே ஓகே. ஹாய் சொல்லு. என்ன லுக்? இப்போ வந்து பார்க்கிங்லேருந்து ஸோ உள்ளே வந்து ஒரு 10 minutes வாக் பண்ணி வந்திருப்போம். ஸோ உள்ளே வந்ததும் இப்போ தான் ட்ரையல் ஹெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே பாத்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி பாத்தா இருக்குது. பட் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னொரு மேக்ஸிமம் 5 or 10 minutes தான் வந்துட்டு வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனும் நான் காட்டிகிட்டே போகிறேன். ஷேரிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்னால வேற சிரிப்பு அடக்க முடியலடா. அது செம்ம ஹைட்ல மரம் வேற. மேல இருந்து அவ்வளவு ஃபோர்ஸா வந்திருக்காட்டிருக்கு. ஹாய் சம்பன். ஹாய். ஹாய், எப்படி இருக்கு? It's you know very well. இங்க பாருங்க, எங்க காலுல கம்பி வச்சின ஷூ போட்டுருக்கோம். ரொம்ப கிரிட்டிக்கலா கம்பி மேல நடப்போம், ஆடுவோம். ஸோ இப்போ மொத்த கேங்கும் வந்தாச்சு. இதுதான் வந்து மொத்தமாக எல்லாரும் வந்திருக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். ஹே, ஹாய். ஹாய் செமியன். ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாப்ல. சாருக்கு நேத்து தான் பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? It's only 28. 28. Oh my god, you look so young, man. Yeah, 28.
ட்ரோன் ஷாட் மட்டும் எங்க வீடியோ மட்டும் லலித் பிரியங்கான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா பாத்துருப்பீங்களே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாது இல்லை, நாங்கள் ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏமா நீனே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுது அது பாத்தியா இல்லையா? அவ பேசுறது எடுத்தா கூட பரவாயில்ல, அவ பேசும்போது ஆஃப் பண்ணிடுறா. ஏமா எவ்வளவு பேர் எவ்வளவு நான் போட்டுக்கிறீங்க அந்த இவன் ஸ்டைலா நீங்க எல்லாம் எடுக்காத, அவனுக்கு பொண்ணு கிடைக்காது. பார்த்துக்கங்க யூடியூப்ல எவன் பொண்ணு பார்த்தாலும் லலித் அண்ட் பிரியங்கா சேனல்ல பாருங்க. அவனோட எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவருக்கு என்னென்ன நடவடிக்கைகள் அவனை நல்லா கிளீனா நோட் பொண்ணு பண்ணலாம். வீட்ல யாருக்கு என்ன டீடைல்ஸ் வேணும் அதனால நீங்க தனுஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ என்ன என்ன கோபம் நீங்க ட்ரோன் ஷாட் எடுப்பீங்க. அவனை பாத்தீங்கன்னா பஞ்சுடா. அண்ணா பாத்துக்கோங்க. அவ எப்ப வேணாலும் விழுவான். கரெக்டா கேப்சர் பண்ணிடு. சரியா? அது இப்படி தகுந்து வரும் அதுக்குதா. உள்ள இருக்குடா அந்த வீடியோ இருக்கு தெரியுமா? தோத்துக்கிட்டே இருக்கீடா. எடுத்துட்டியா? விழலை. செவல தாவுடா தாவு. அண்ணா ஃபீல் பண்றாங்க விழலையா அப்படின்றாங்க. அண்ணா என்ன? ஸோ ஃபைனலி நம்ம வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு அந்த லேக் இருக்கிற இடம். ஸோ இங்கே வந்து நார்மல் டைமில் வந்துட்டு ஃபுல்லாக லேக் நம்ம பார்க்கலாம். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த என்டையர் லேக்கே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரோஸ் ஆகிருக்கு. ரொம்பவே நல்லா ஃப்ரோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு அதில் வாக் பண்ணி மேலே போகலாம். சும்மா வந்து மேலே ஒரு லேயர் ஐஸ் இருக்குது, நடந்தால் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே ஃபுல் ஃப்ரோஸாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து வாக் பண்ணி போகலாம். ஸோ இப்போ வந்து வாக் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். எப்படி இருக்குது, ஃபுல்லாக திக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா அதுக்குள்ள எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் சும்மா இருங்கடா. பண்றது முள்ள மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி நின்று அடி வாங்குறான் பாரு, அவன் தான் ரவுடி. பாத்துடா டேய். ஓகே ஏண்டா 10 ரவுண்ட் எடுத்துட்டு போய் அடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் ஓடனியாடா. இதுதான் வந்துட்டு அந்த லேக் வந்து ஃப்ரோஸ் ஆகிருக்கிற இடம். ஸோ உள்ளே போகலாம். இங்கே ஃபுல்லாக லேக் வந்து ஐஸாக இருக்கிறது தெரியுது. மேலே தான் ஃப்ரெஷ் ஸ்னோ இருக்குது. ஃபுல்லாகவே இங்கே வந்து ஐஸாக இருக்குது. இல்லை கீழே ஃபுல்லாக ஃப்ரோஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ கவனமாக தான் இருக்கணும் போல். சரி விடு, உனக்கு கெத்து போயிடுச்சு அவ்வளோதான். நீ கெத்து கிடையாது, நான் தான் கெத்து. நிறைய எடுத்து அடிங்க. அவன் ஏன் தனுக்கு பயந்து ஓடுறான்? ஸ்னோமேன், லிட்டில் மேன். இதை அப்படியே வச்சுட்டு ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர்னு தான் நான் போடணும்னு நினைக்கிறேன். சேட்டை பிடிச்ச பசங்க சார். ஸோ டெஸ்டினேஷன் இவ்வளோ தான். ஸோ இது வந்து என்டையர் லேக்கும் ஃப்ரோஸ் ஆகிருக்கு. பட் வந்துட்டு
இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, ஃபேமிலி வர்றதுக்கு வந்து பக்காவான ஒரு பிளேஸு. ஏன்னா வந்துட்டு கிட்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி தான். மேபி ஒரு 15 minutes வாக் ஃப்ரம் த பார்க்கிங் அப்படி தான் இருந்ததுங்கிறனால பயங்கர கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வரலாம். வந்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஸ்னோவெல்லாம் போட்டு விளையாடுறதுல வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கிட்ஸ் விளையாடுறாங்களோ இல்லையோ எங்கள் கூட வந்திருந்த இந்த 2 பசங்க குழந்தை மனது உள்ளவங்க. கல்யாணம் வேண்டாமா, கல்யாண வயதோட எட்டிய குழந்தைகள் சென்டர்ல ஒரு ஸ்பாட் இருக்கு, ஆமா சூப்பரா இருக்கு. ஆமா 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 ஆக்சுவலி வியூவே எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஃபேமிலிஸ் எல்லாமே வர்றதுக்கு வந்துட்டு ஒரு சம ஸ்பாட் தான் அப்படிதான் சொல்லணும். சண்டையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அடிச்சிட்டான்டா, டேய் பாவண்டா இருந்தாலும் எனக்கே பாவமா இருக்கு, காது ரொம்ப அடி வாங்குதுடா. டேய் ஓகே ஆர் யூ டியூட்? Take slowly, slow. Yeah, okay. Surrender ஆயிட்டலாம்ப்பா. Please do the harness, please. Are you innocent or murderer? Oh my God, attack! பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. நீ க்ளவுஸ் போடலடா. சென்டர் ஆஃப் த லேக்ல வந்து இப்போ நாங்கள் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக முன்னாடி ஃபுல்லாக வந்துட்டு லேக் தான். சென்டர் ஆஃப் த லேக்கில் நின்றுட்டுருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களை தவிர இங்கே யாருமே இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் வரலாமா வரக்கூடாதானே தெரியல. நாங்கள் வாட்டுக்குள்ளே வந்து ஆடிட்டுருக்குறோம், அதுவும் ஓடிட்டுருக்குறோம். ஸோ பெருசாக மூடிட்டு பின்னாடி போகிறது தான் வந்து நல்லதுன்னு சேஃப்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ 18லலாம் ஆக்சுவலி கொஞ்சம் பேர் பண்ணிட்டுருக்குறாங்க. ஒன்ஸ் மோர். இது வந்து அந்த ஏடிவி போன ட்ராக்கு. ஸோ இதெல்லாமே ஆக்சுவலி வந்துட்டு ஃபுல்லாக ஐஸ் வந்து அப்படியே தெரியுது, அந்த லேக் ஃப்ரோஸாக இருக்கிறது. இன்னசென்ட் ஆர் மர்டரர்? நான் வில்லேஜர்ஸ்ப்பா. ஸோ சென்டர் ஆஃப் த லேக்கில் இருக்கிறோம். ஒரு சென்டர் ஆஃப் த லேக்லேருந்து ஒரு சின்ன கிளிப்பிங். ஆமாம், ஸ்னோ வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.